ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். இந்த சேனல்ல நாம கொடுக்குற எல்லா தகவல்களும் கல்வி, அதுக்கடுத்து அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமா நான் செபி ரிஜிஸ்டரி அட்வைசரி கிடையாது. ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ் இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். வீடியோவே போடல அப்படின்னு சொல்லாதீங்க. வழக்கம் போல நம்மளால வீடியோ போட முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளோட டெலகிராம் சேனல் ஓஎம்ஜி ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைடு இந்த குரூப்ல நம்ம லெவல்ஸ் காலையில எத்தனை மணிக்கு 8:27 ஷேர் பண்ணியாச்சு. அந்த லெவல்ஸ் தான் நாம மார்க் பண்ணியிருக்கோம் இங்க மார்க் பண்ணியிருக்கோம். வீடியோ பாஸ் பண்ணி வேணா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது 25,166 அங்க ஓபன் பண்றான். நம்மளோட R1 அப்படின்றது 25,173ல இருந்திருக்கு. R1க்கும் மேலதான் ஹை வந்திருக்கு. 25,182 அங்க ஹை வச்சிருக்கான். அங்க ஹை வச்சுட்டு டைரக்டா ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பிரைஸ் அந்த ஏரியாக்கு வந்தாச்சு. ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பிரைஸ் அங்க வந்து பாருங்க, அதுக்கு அடுத்து ஒரு விக் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட நம்மளோட S1 அப்படின்றத ஒரு 4-5 பாயிண்ட்ல மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அங்க இருந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதுக்கடுத்து ஸ்விங் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து சைட்வேஸ்குள்ளேயே போயாச்சு. மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அப்படின்றதே இல்லாம இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்ததுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி இல்ல, அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட் அப்படின்றது இல்ல அப்படின்ற மாதிரி அதையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா ரெண்டுமே கிடையாது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பிரைஸ் அப்படின்றது இல்ல. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன பிரீமியம் இருக்கணுமோ அந்த பிரீமியம் முதல் நாளே இருக்கு. எக்ஸ்பைரி டேக்கு முந்தின நாளே இருக்கு. ஒரு நாளோட பிரீமியம் இங்க அட்வான்ஸா டிகே ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளுமே. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கனால ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கிடைச்சாலும் அந்த பிரேக் அவுட் அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகாது. வெளியே போயிட்டு திரும்ப அந்த ஏரியாக்குள்ள வந்துடும். பிரீமியம் அப்ரிசியேஷன் அந்த மோடுக்கே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா போகவே இல்லை. நமக்கு 2 வாரமாவே பிரீமியம் அப்படின்றது நல்ல டிகேலே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸை பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,239, 25,159, 25,020, 24,960. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட S2 R2 ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹை, லாஸ்ட் வீக்கோட லோ, இந்த ரெண்டு லெவல்ஸ்க்கும் நடுவுலயே இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேல என்ன பிரீமியம் இருக்கணுமோ அதுதான் இன்னைக்கு இருக்கு. நமக்கு நிப்டியை பொறுத்தவரை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காலையில ஓப்பனிங்ல 70 பாயிண்ட் ஏடிஎம்ல இருக்கணும். அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னவோ அந்த ஸ்ட்ரைக்ல கால் புட்டோட ஆவரேஜ் பிரைஸ், கால் புட் ரெண்டு பேரும் க்ளோசிங் பிரைஸை ஆவரேஜ் பண்ணீங்கன்னா என்ன பிரைஸ் இருக்கணுமோ அந்த பிரைஸ் தான் 70 ரூபாய்க்கு இல்ல அதுக்கும் அதிகமா இருக்கணும். ஆனா அந்த பிரைஸ் இன்னைக்கே இருக்கு. சொல்லப்போனா 70 ரூபாய்க்கும் குறைவா இருக்கு. 69 ரூபாய் 50 காசு தான் இருக்கு. இப்படி இருக்க பட்சத்துல ஒரு நாள் அட்வான்ஸாவே நம்மளுக்கு டிகே அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. இந்த டிகே அப்ரிசியேஷன் மோடுக்கு போச்சு அப்படின்னா தான் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது சஸ்டெயின் ஆகும். இல்ல அப்படின்னா அங்க ரிவர்சல் ஆக வாய்ப்பு. ரிவர்சல் ஆக வாய்ப்பு அப்படின்னா வாய்ப்பு அப்படின்றதான் நான் சொல்றேன். இதுதான் நடக்கும் அப்படின்றது உறுதியா சொல்லல. உறுதியா சொல்லணும்னா லைவ் மார்க்கெட்ல என்ன பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது, ஒவ்வொரு காலும் போட்டும் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக். இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு இப்போ மார்க்கெட் 25,050 அந்த ஏரியால இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் முன்னாடி ஸ்ட்ரைக், அந்த ஸ்ட்ரைக்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட் மேல போகணுமா இல்ல கீழே போகணுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்க தெரிய வரும்.
இந்த மாதிரி பிரீமியம் கம்மியா இருக்கும்போது அது ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட். இது இன்னமும் அவங்களுக்கு சாதகமான சூழல் தான் ஏற்படுத்தும். ஸோ ஒரு பையர்ஸ் அப்படின்றவங்க மார்க்கெட்டை விட்டு, அதுவும் புதுசா இருக்கிறவங்க என்ட்ரி எடுக்காம மார்க்கெட்டை வாட்ச் பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு பொசிஷன் கிரியேட் பண்றீங்கன்னா அதை ஹோல்டிங்ல போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். இந்த ஏடிஎம்ல பிரைஸ் அப்ரிசியேஷன் அந்த விஷயத்துக்கு போகல அப்படின்ற பட்சத்துல போச்சு அப்படின்னாலுமே ஒரு பையர் என்னை பொறுத்தவரையும் ஒரு பொசிஷனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஒரு டார்கெட்டை போட்டுட்டு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம் அப்படின்றத வெயிட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டார்கெட்டை புக் பண்ணிக்க தெரியணும். டார்கெட்டை எங்க புக் பண்ணணும் அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நேத்து கேப் அப் ஆயிருந்தான். நேத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவே ஹையக்கும் அதிகமா கிட்டத்தட்ட 75 பாயிண்ட் க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து கேப் அப்ல ஓபன் பண்ணியிருக்கான். கேப் அப்ல ஓபன் பண்ணவன் ஓபன் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 166 ஓபன் பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் தான் போயிருக்கான். இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குது? ஓப்பனுக்கும் ஹைக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற பட்சத்துல அடுத்து என்ன நடக்குது? முதல்ல ஏன் அந்த விஷயம் அங்க நடந்தது அப்படின்றதெல்லாம் பிரீமியத்தை வாட்ச் பண்ணுங்க. பிரீமியத்துல அந்த ஸ்ட்ரைக்ல நீங்க காலையும் புட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னாவே இதனாலதான் மார்க்கெட்டால ஓப்பன் பிரைஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆக முடியல அப்படின்ற விஷயத்த உங்களால தெளிவா எடுத்துக்க முடியும். ஸோ எப்பவுமே பிரீமியம் தான் ஸ்பாட் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லும். பிரீமியத்தை மட்டுமே வாட்ச் பண்ணுங்க. ஸ்பாட்டை உங்களால பை செல் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல ஸ்பாட்ல ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோடுக்கு மார்க்கெட் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்க்காதீங்க. இல்ல ஒரு பேட்டர்ன் டிரா பண்ணிட்டு அந்த பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் ரன் ஆகும் அப்படின்றத நினைச்சு ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆப்ஷன்ஸ் பையரா நாமே இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே பிரீமியத்துல கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸ். இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம எடுத்துக்கிறது 25,100 கால் புட். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல ட்ரேட் ஆகுதா இல்ல கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்றது பட்சத்தில் தான் மார்க்கெட் இந்த லைன்ஸ் வந்து ரீச் பண்ணாலுமே அந்த இடத்துல என்ன மாதிரியான ரியாக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அடுத்து என்ன பண்ணணும், ப்ரீமியம் இப்படி ட்ரேட் ஆச்சுன்னா ஸ்பாட் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களால முன்கூட்டியே கணிக்க முடியும். ஸோ ப்ரீமியம் அதை மட்டும்தான் நீங்க வாட்ச் பண்ணணும் ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நாம இங்க கொடுத்துருக்க லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்றதுக்கு இல்லை அப்படின்றத நாம திரும்ப சொல்லிக்கிறோம். நம்ம கிட்ட கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கே நாம இதுதான் சொல்றது. ஸ்பாட்டோட லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ப்ரீமியம் தான் எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும், ஏன் பை பண்ணணும் ஏன் செல் பண்ணணும் அந்த விஷயத்த சொல்லும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.